வேல் சொக்கநாதன் திருமண நிலையம் நகரின் மையப்பகுதியில் குறைந்த வாடகையில் அனைத்து வசதிகளும் கொண்ட திருமண மண்டபம் 45 feet ரோடு வள்ளலார் சாலை புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். தென்பெண்ணையாற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் பாகூர் உட்பட 20 கிராமங்களில் வெள்ளம். புதுவை கடலூர் சாலை துண்டிப்பு. வெள்ளத்தில் சிக்கிய பாகூர் காவல்துறையினர். நீண்ட போராட்டத்திற்கு பிறகு படகில் சென்று மீட்ட தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர். ஆரியபாளையம் பாலம் திறந்து 2 மாதத்தில் விரிசல். இணையத்தில் வைரலாகும் பரபரப்பு வீடியோ. பெஞ்சல் புயல் மழையில் சேதமடைந்த வாகனங்கள். மெக்கானிக் கடைகளில் அலைமோதும் கூட்டம். ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ ஃபேண்ட், பத்தியாலா ஃபேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. இனி விரிவான செய்திகள். பெஞ்சல் புயல் மழை தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் கடும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதன் காரணமாக புதுவை நகர பகுதி மற்றும் கிராமப்புறங்கள் வெள்ளக்காடானது. தற்போது இந்த தண்ணீர் வடிந்து வருவதால் மக்கள் நிம்மதி அடைந்துள்ளனர். ஆனால் திருவண்ணாமலை மாவட்டத்தில் மழை வெளுத்து வாங்கியதால் அங்குள்ள சாத்தனூர் அணை வேகமாக நிரம்பியது. இதனை அடுத்து அணையின் பாதுகாப்பு கருதி வினாடிக்கு 1 லட்சத்திற்கும் அதிகமான கன அடி தண்ணீர் தென்பெண்ணை ஆற்றில் திறக்கப்பட்டுள்ளது. இதனால் ஆற்றில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இந்த வெள்ளத்தால் திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர் மற்றும் புதுச்சேரிக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் புதுவை மாநிலத்தில் பாகூர் அருகே 2000 விளாகம், சித்தேரி அணைக்கட்டு, கொம்மந்தான்மேடு, மணமேடு ஆகிய தடுப்பணைகள் மூழ்கி சுமார் 10 அடி உயரத்திற்கு தண்ணீர் பாய்ந்து செல்கிறது. கரையோரம் தாழ்வான பகுதியான ஆராய்ச்சிக்குப்பம், கொம்மந்தான்மேடு, சோரியாங்குப்பம், குருவிநத்தம், இருளஞ்சந்தை, திருப்பனாம்பாக்கம், 2000 விளாகம், பரிக்கல்பட்டு, அபிஷேகப்பாக்கம், தவளக்குப்பம் உள்ளிட்ட 20 கிராமங்களில் வெள்ளம் புகுந்துள்ளது. மேலும் நேரம் செல்ல செல்ல ஆற்றில் நீர்மட்டம் உயர்ந்து கொண்டே வருவதால் வெள்ளத்தில் இருந்து தப்பிக்க பலர் தங்கள் வீடுகளை மூடிவிட்டு மாடிகளில் தஞ்சமடைந்துள்ளனர். சிலர் அங்கிருந்து வெளியேறி அருகில் உள்ள உறவினர் மற்றும் நண்பர்கள் வீடுகளுக்குள் சென்றனர். மேலும் தாழ்வான பகுதியில் உள்ள வீடுகளில் வெள்ளம் சூழ்ந்து வெளியே வர முடியாமல் தவித்த ஏராளமானோரை மீட்பு குழுவினர் மீட்டு பள்ளிக்கூடங்கள், சமுதாய நலக்கூடங்கள், அரசு கட்டிடங்களில் பாதுகாப்பாக தங்க வைத்துள்ளனர். இதேபோல் புதுச்சேரியில் இருந்து கடலூர் செல்லும் வாகனங்கள் கன்னியாகோவில் பாகூர் சாலையில் சென்று விழுப்புரம், நாகை புறவழி சாலை மார்க்கமாக திருப்பிவிடப்பட்டுள்ளன. மேலும் தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர், பாகூர் தீயணைப்பு படையினர் மற்றும் காவல்துறையினர் இணைந்து மீட்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகின்றனர். வீடூர் அணை மற்றும் சாத்தனூர் அணைகளில் நீர் திறக்கப்பட்டுள்ளதால் தென்பெண்ணை ஆற்றில் வெள்ளம் கரை புரண்டு ஓடுகிறது. கரையோரம் உள்ள புதுச்சேரியின் பாகூர், குருவிநத்தம், சந்தை, மதுரா, சோரியாங்குப்பம், பெரிய ஆராய்ச்சிக்குப்பம், சின்ன ஆராய்ச்சிக்குப்பம், முள்ளோடை, உச்சிமேடு, கொரவள்ளிமேடு உட்பட 10க்கும் மேற்பட்ட கிராமங்களில் வெள்ள நீர் புகுந்து செல்கிறது. அனைத்து சாலைகளும் ஆறுகளாக காட்சியளித்து வருகின்றன. மேலும் இங்கு பாதுகாப்பு கருதி மின் இணைப்பும் துண்டிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து வீடூர் அணையில் இருந்து வெளியேற நீர் விழுப்புரம் மாவட்டத்தின் சொர்ணாபூர் அணையில் இருந்து புதுச்சேரி எல்லைக்கு வரும்போது சித்தேரியில் நிறுத்தி வைக்கப்படும். தற்பொழுது வெள்ளம் சித்தேரி அணையை தாண்டி கரை புரண்டு ஓடுகிறது. இதனால் அணைக்கு அருகே மக்கள் செல்லாமல் பார்த்துக்கொள்ள பாதுகாப்புக்கு சென்ற காவல்துறையினர் வெள்ளத்தில் சிக்கிக் கொண்டனர். இது தொடர்பாக அவர்கள் பாகூர் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்கவே தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர் படகு மூலம் சென்று 2 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு அவர்களை மீட்டு குருவிநத்தம் கொண்டு வந்தனர். மேலும் பாகூர் காவல் நிலைய காவல்துறையினர் செந்தில்குமார், பாஸ்கரன், கிரண், தீயணைப்பு வீரர் ராஜ்குமார் ஆகியோரை பேரிடர் மீட்பு குழுவினர் பத்திரமாக மீட்டனர். மேலும் அவர்களை கிராம மக்கள் கை கொடுத்து வரவேற்று மீட்பு குழுவினருக்கு நன்றியினை தெரிவித்துக் கொண்டனர். புதுச்சேரி, விழுப்புரம் இணைக்கும் முக்கிய வழித்தடமான தேசிய நெடுஞ்சாலையில் சங்கராபரணி ஆற்று பாலம் கடந்த 2022 பிப்ரவரி 11ஆம் தேதி கட்டும் பணி துவங்கியது. 60 கோடி ரூபாய் மதிப்பில் 360 மீட்டர் நீளமும் 18 மீட்டர் அகலத்திலும் பாலம் கட்டப்பட்டது. மேலும் பாலத்தை கடந்த அக்டோபர் 28ஆம் தேதி ஆளுநர் கைலாசநாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் திறந்து வைத்தனர். இந்நிலையில் இந்த பாலத்தின் கிழக்கு பகுதி இணைப்பு சாலையில் விரிசல் ஏற்பட்டுள்ளதை மக்கள் அதிர்ச்சியுடன் பார்த்து செல்கின்றனர். மேலும் பாலத்தில் விரிசல் விழுந்துள்ள வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது. புதுச்சேரியில் பெஞ்சல் புயல் காரணமாக பெய்த கனமழையால் குடியிருப்பு பகுதிகளுக்குள் வெள்ளம் புகுந்தது. சில பகுதிகளில் தரைத்தளம் முழுவதுமே வெள்ளத்தால் மூழ்கடிக்கப்பட்டிருந்த நிலையில் அங்கு நிறுத்தப்பட்டிருந்த 2 சக்கர வாகனங்கள் மற்றும் கார்கள் வெள்ளத்தில் மூழ்கின. இதேபோல் சாலைகளில் நிறுத்தப்பட்டிருந்த கார்களுக்குள்ளும் வெள்ள நீர் புகுந்தது. மேலும் ஆங்காங்கே வாய்க்கால்களில் வாகனங்கள் சரிந்தும் கிடந்தன. அதனைத் தொடர்ந்து தற்போது மழை நின்று வெள்ளம் வடிந்துள்ளதால் வாகனங்களை அதன் உரிமையாளர்கள் மீட்டு வருகின்றனர்.
மேலும் கார், மோட்டார் சைக்கிள்களை சீரமைக்க மெக்கானிக் கடைகளில் மக்கள் குவிந்து வருகின்றனர். இதனால் புதுச்சேரியில் உள்ள அனைத்து மெக்கானிக் கடைகளிலும் கூட்டம் அலைமோதி வரும் நிலையில் இருசக்கர வாகனங்கள் மற்றும் கார்கள் அணிவகுத்து நிற்கின்றன. வங்கக்கடலில் உருவான புயல் காரணமாக புதுச்சேரி முழுவதும் மழை கொட்டி தீர்த்தது. குறிப்பாக பெஞ்சில் புயல் கரையை கடந்தபோது 90 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசியதுடன் பலத்த மழை கொட்டியது. இதன் காரணமாக புதுச்சேரியில் நகர பகுதியில் உள்ள பெரும்பாலான இடங்களில் சூறாவளி காற்றில் சிக்கிய மரங்கள் வேரோடு சாய்ந்தன. மேலும் சில மரத்தின் கிளைகள் முறிந்து ஆங்காங்கே விழுந்து கிடந்தன. பின்னர் புயல் கரையை கடந்த பிறகு பாதி முறிந்தும் சாய்ந்தும் இருந்த மரத்தையும் மரக்கிளையையும் வெட்டிய பொதுப்பணித்துறை ஊழியர்கள் அதனை அப்புறப்படுத்தாமல் அப்படியே சாலையில் விட்டு சென்றுள்ளனர். குறிப்பாக மறைமலை அடிகள் சாலை, மகாத்மா காந்தி சாலை, பாரதிதாசன் கல்லூரி அருகேவும் மற்றும் டிவி நகர், எஸ்பி பட்டேல் சாலை உள்ளிட்ட நகரின் முக்கிய சாலைகளில் முறிந்து விழுந்த மரம் மற்றும் வெட்டப்பட்ட மரக்கிளைகள் அகற்றப்படாமல் உள்ளன. இதனால் சில இடங்களில் போக்குவரத்திற்கு இடையூறு ஏற்பட்டுள்ளது. ஏற்கனவே புதுச்சேரியில் கொட்டி தீர்த்த பலத்த மழை காரணமாக பெரும்பாலான இடங்களில் இன்னமும் வெள்ளம் வடியாத நிலையில் மரங்களும் வெட்டப்பட்டு அப்படியே போடப்பட்டுள்ளதால் வாகன ஓட்டிகள் சிரமமடைந்து வருகின்றனர். எனவே அவற்றை உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பெஞ்சில் புயல் காரணமாக 30ஆம் தேதி இரவு புதுச்சேரியில் விடிய விடிய கனமழை கொட்டி தீர்த்தது. இந்த மழையால் புதுச்சேரியில் உள்ள ரெயின்போ நகர், வெங்கடா நகர், சூரியகாந்தி நகர், எழில் நகர், கிருஷ்ணா நகர் உள்ளிட்ட 30க்கும் மேற்பட்ட பகுதிகளை மழைநீர் சூழ்ந்து வெள்ளக்காடாக காட்சியளித்தது. மேலும் சாலையில் சூழ்ந்த மழைநீர் வீடுகளுக்குள்ளும் புகுந்ததால் வீட்டில் இருந்த உணவுப் பொருட்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்கள் என அனைத்தும் மழைநீரில் நனைந்து சேதமடைந்தது. இந்த நிலையில் மழைநீர் வீடுகளுக்குள் சூழ்ந்த நிலையில் சூரியகாந்தி நகரை சேர்ந்த இளைஞர் ஒருவர் மழையில் நனைந்து எல்லா பொருட்களும் வீணாக போனாலும் போகட்டும், ஆனால் தன் செல்லத்தை மட்டும் விடமாட்டேன் என்று வீட்டில் ஏணி வைத்து சுவர் ஏறி குதித்து குடை பிடித்தபடி தனது நாயை மழையில் நனையாமல் காப்பாற்றிய வீடியோ தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது. புதுச்சேரியில் உள்ள மருத்துவக் கல்லூரிகளில் அயல் நாடுகளில் வாழும் இந்தியர்களுக்கான இடஒதுக்கீட்டில் போலி சான்றிதழ் கொடுத்து மாணவர்கள் சேர்ந்துள்ளதாக புகார்கள் எழுந்துள்ளது. இவ்வாறு தனியார் மருத்துவக் கல்லூரியில் மருத்துவ படிப்பில் சேர்ந்த ஒருவரது சேர்க்கை ரத்து செய்யப்பட்டுள்ளது. இந்த காலியிடம் நிர்வாக இடஒதுக்கீட்டிற்கு மாற்றப்பட்டு சிறப்பு கலந்தாய்வு நடத்தப்படுகிறது. இந்த கலந்தாய்வில் கலந்து கொள்பவர்கள் தங்கள் விருப்பத்தை தெரிவிக்க டிசம்பர் 2ஆம் தேதி கடைசி நாள் என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அதற்கான காலக்கெடு நீட்டிக்கப்பட்டுள்ளது. அதன்படி டிசம்பர் 3ஆம் தேதி மாலை 5 மணி வரை விண்ணப்பிக்கலாம் என்று சென்டாக் ஒருங்கிணைப்பாளர் அமன் சர்மா தெரிவித்துள்ளார். இனி வருவது புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 7130 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 1000 ரூபாய். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். புதுச்சேரி உங்கள் AMN TV செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMN TV பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.